பொருளாதாரத்தில் அடி விழுந்துடும். அதுக்கு செய்கிறான். அதுபோக என்ன செஞ்சான்னு கேட்டால், இதுக்கு எல்லாம் அந்த அமெரிக்காவுடைய இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் மிரட்டிக்கிட்டு கிடந்தான். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த கப்பலை கொண்டு நிப்பாட்டிடுவாங்க, பயங்காட்டிருக்க வேண்டி. அந்த கப்பலை போட்டு அடித்ததில் அதில் 3 பேர் காலி. அடித்து அடிக்கலன்னு போத மறுத்தாங்க. அப்புறம் ஒத்துக்கிட்டது. இப்போ அந்த கப்பலை காணாம். அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டான். அமெரிக்கா பயந்துக்கிட்டு இதை அடிச்சு விட்டான், முழுசாக முழுகிறதுக்கு முன்னாடி போயிடுவோம், வேறு இடத்துல வச்சு ரிப்பேர் பண்ணுவோன்னு கொண்டு போயிட்டான். அப்போ ஆப்ரஹாம் லிங்கன்கிற கப்பலும் அந்த இடத்துல இப்போ இல்லை. மேப்பில் பார்த்தா 300 கிலோமீட்டர் கூட இருந்தானுவோம். இப்போ அந்த இதில் கூகுள் மேப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் காட்டாது, இந்த பார்டரில் இருக்காது. அது அமெரிக்காவுடைய எல்லைக்கு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு போன பிறகு இன்னொரு கப்பலை கொண்டு இஸ்ரேல்கிட்ட நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அந்த கப்பலை ராத்திரி அடிச்சிட்டாங்க. ராத்திரி அதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ எந்த வகையிலையும் இந்த ஹொர்முஸை காப்பாற்றுறதுக்குன்னு வந்த கப்பல் அதுவே தப்பிச்சு ஓடுற அளவுக்கு இருக்குது. அதனால் ஹொர்முஸை அடைச்சிட்டாங்கன்னு அவ்வளோதான். பொருளாதார எண்ணெயெல்லாம் பயங்கர தாறுமாற. இப்போவே 17% ஏறி போச்சுங்கிறாங்க முந்தா நாள் செய்தியில். இன்றைக்கி எவ்வளோ ஏறிச்சு தெரியல. அப்போ இப்போ 100 ரூபாய்க்கு விற்றது 114 ரூபாய் போயிடுச்சுன்னு 17%. அப்படி இன்னும் அதிகமாக வச்சு 150% கூட ஆயிரும். அப்படி ஆச்சுன்னு சொன்னால் எண்ணெய்கள் விலையும் ஏறினேன், தட்டுப்பாடும் வந்துடும். லிமிட் ரேஷன் மாதிரி கொடுப்பாங்க. காசு இருந்தால் மட்டும் முடியாதுல்ல. ஒரு காருக்கு 50 லிட்டர்னா 5 லிட்டர் போட்டு காம்பாங்க. அப்படி தான் ரேஷன் வழியாக கொடுக்குற மாதிரி வந்துடும். அப்போ அந்த வாசல் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க, எதுவுமே வழி இல்லாமல் போச்சு. அதனால் அந்த ஹொர்முஸையும் இந்த செங்கடலையும் அடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் உலகத்தினுடைய ஒரு 25-30% போக்குவரத்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தட்டுப்பாடு, இந்த ஜாமான் கிடைக்காது, பெட்ரோல்லேருந்து கிடைக்காது. வேறு ஜாமான் அந்த வழியாக தான் வரணும். ஐரோப்பாவிலேருந்து அரபு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்கல்ல, அந்த ஜாமான் இங்கேருந்து போகாத. அங்கேருந்து பெட்ரோல் வாங்குறது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளுடைய தயாரிப்புகள்லாம் அங்கே விற்பனையாகுது அரபு நாடுகளில், அதுக்கும் போக முடியாது. அப்போ அது ஐரோப்பிய நாடுகளுக்கும் நட்டம். அது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய நட்டம், பயங்கர நட்டம். அரபு நாடுக்கு நட்டம்.